தேமுதிகவில் இருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் ஒருவரான வி.சி. சந்திரகுமார் தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். சிறப்பான முறையில் நல்ல முறையில் உங்கள் பத்திரிகைகளும் கட்சியிலும் வெளிக்கொண்டுவதற்காக உங்களுக்கு நன்றியை சொல்கிறேன். கேட்குமா சார்? இல்ல சவுண்ட்ல கேட்காது. தேமுதிகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் ஒருவரான வி.சி. சந்திரகுமார் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசவிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். என்னுடைய தலைவர் கேப்டன் அவர்களை பற்றியோ என்னுடைய அந்நியவர்களை பற்றியோ எந்த இடத்திலும் தவறாகவோ மரியாதை குறைவாகவோ நடந்து கொள்ளவில்லை. முழுக்க முழுக்க எங்களுடைய கருத்துக்கள் என்று சொன்னால், எங்கள் என்று சொன்னால் நான் மட்டுமல்ல, இங்கு இருப்பவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்களுடைய கருத்தை தான் எங்களுடைய கருத்துக்களாக நாங்கள் வெளிப்படுத்தினோம். ஆனால் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியமைக்காக அது குறித்து எந்தவித விளக்கமும் கேட்காமல், குறிப்பாக ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கூட எங்களுக்கு கொடுக்காமல் அதிலே கலந்து கொண்ட எங்கள் அனைவரையுமே கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். இந்த அடிப்படை உறுப்பினரிலிருந்து எங்களை நீக்கியது எந்த வகையிலும் எங்களை கட்டுப்படுத்தாது, அது செல்லாது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், தலைமையிலே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தலைமை நிர்வாக குழுவிலே 9 பேர் இருக்கிறார்கள், உயர்மட்ட குழுவிலே 14 பேர் இருக்கிறார்கள். மொத்தம் 23 பேர் கொண்டதுதான் ஒழுங்கு நடவடிக்கை குழு. அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் இருப்பவர்கள் இங்க 5 பேர் இருக்கிறார். அப்ப இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவிலே 23 பேர் இருக்கிறார்கள். அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவிலே நாங்கள் இருப்பவர்களை நிச்சயமாக எந்தவித விளக்கமும் கேட்காமல் நடவடிக்கை எடுப்பதற்கான சட்ட விதிகள் எங்கள் கட்சியினுடைய பைலாவிலே கிடையாது. ஏனென்று சொன்னால், தலைவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று, கட்சியிலே இருக்கின்ற ஒரு கிளை செயலாளரோ அல்லது ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ வரையிலும் அவர் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்று தலைமை கருதினால், அப்பொழுது கூட இந்த 23 பேர் கொண்ட குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் தான் கேப்டன் அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இந்த அடிப்படை விதிகள் எதையுமே பின்பற்றாமல் ஒட்டுமொத்தமாக எங்களை திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக எங்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கியிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல நாங்கள் நேற்று கூட எங்களை கண்டித்து தலைமை கழகத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளரும் வரவழைத்து பேட்டியளிக்க சொல்லியிருக்கிறார்கள். நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. அதிலே பலரும் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதுபோன்று உங்களை சொல்ல சொல்கிறார்கள். எங்களுடைய கருத்தை தான் நீங்கள் வெளியிட்டீர்கள், அதற்காக எங்களை தவறாக நினைக்க வேண்டாம். உங்களை போன்று இதை பேசுவதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லை, அதனால் உங்களிடத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே கேட்கிறேன், உங்களிடத்திலே
தலைமையிலே கேப்டனிடத்திலே எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கு நான் தேர்தலிலே போட்டியிட விரும்பவில்லை, இந்த கூட்டணியிலே போட்டியிட்டால் என்னுடைய குடும்பம் நடுத்தெருவிற்கு வந்துவிடும் என்று சொல்லி கட்டிய பணத்தை திரும்ப பெற்றிருப்பது உண்மையா இல்லையா? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் மீண்டும் போட்டியிடவில்லை என்று சொல்லி நான் செலுத்திய பணத்தை திரும்ப பெற்றிருக்கிறார்களா இல்லையா? இன்னும் மாவட்ட அளவிலே முக்கிய பொறுப்பிலே இருப்பவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு உங்களிடத்தில் போட்டியிட விரும்பவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள்? இதை மாநில நிர்வாகிகள் எத்தனை பேர் சொல்லி இருக்கிறார்கள், ஒதுங்கி இருக்கிறார்கள்? இதைத்தானே நான் சொன்னேன். அப்பாவி தொண்டர்கள் 1-2 பேரை பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறீர்களே, பலிகடா வாக்குகிறீர்களே, இது நியாயமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதே சமயத்தில் இப்படி பணம் கேட்டு தேர்தலில் நிற்கவில்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நல்லவர்களாக தெரிகிறார்களா? அல்லது எங்களிடத்திலே தன்னுடைய கருத்துக்களை பல முறை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு வரவழைத்து அவர்களை வைத்து எங்களுக்கு எதிராக நீங்கள் பத்திரிகைகளை பேட்டி சொல்கிறீர்கள். எங்களிடத்தில் என்ன தவறு இருக்கிறது? இரண்டாவது, இப்பொழுது பொதுவாகவே ஏதோ பணத்தை பெற்றுக்கொண்டு யாருக்காகவோ நாங்கள் வேலை செய்வதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். நான் கேட்கிறேன், 5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறினார்கள். அதிமுக ஆட்சியிலே 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலத்திலே கட்சியிலிருந்து வெளியேறினார்கள். ஆனால் அன்றைக்கெல்லாம் ஒரு பேட்டி கொடுப்பதற்கு யாருக்காவது நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்களா? ஆனால் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னவுடன் அந்த தாக்கம் கீழே இருக்கின்ற தொண்டர்கள் வரையிலும் செல்கிறது. இந்த தாக்கத்தை இந்த கருத்துக்கு தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த வரவேற்பு கிடைக்கிறது என்கின்ற பயத்திலே இன்றைக்கு பிரஸ் மீட் கூட்டி அத்துணை எம்எல்ஏக்களையும் மாவட்ட செயலாளர் இன்றைக்கு பேட்டி அளிக்க அனுமதித்திருக்கிறீர்கள். கட்டாயப்படுத்தி பேட்டி கொடுக்க சொல்கிறீர்கள். இதைத்தானே நாங்கள் கேட்டோம். சுதந்திரமாக நாங்கள் செயல்படுவதற்கு இங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் இடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டீர்கள் பலமுறை. ஒரே ஒரு பேட்டி, இதோ ஒரு கருத்து சுதந்திரம் இருந்ததா? ஆனால் இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்ற எங்கள் மீது ஏற்பட்டிருக்கின்ற பயம் என்று சொல்லவில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிக்காரர்களும் தலைமைக்கு எதிராக திரும்பி இருக்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு எல்லோரையும் நீங்க பேட்டி கொடுக்க சொல்றீங்க. அதே போல பண விஷயத்தை பொறுத்தவரை சொல்றேன், நாங்கள் எல்லாம் பணத்தை பெற்றுக்கொண்டு கட்சி மாறி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே எவ்வளவோ எங்களுக்கு விலை பேசினார்கள், நிர்பந்தம் கொடுத்தார்கள், எங்களுக்கு பல வகையிலே நெருக்குதல் கொடுத்தார்கள். ஆனால் இதையெல்லாம் மீறி கேப்டன் தான் முக்கியம், கட்சி தான் முக்கியம், இன்று வரையிலும் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நாங்கள் பணத்துக்கு விலை போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு எல்லளவும் கிடையாது. இதிலே குறிப்பாக அதிமுகவிற்கு சென்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்க. அப்படி போகின்ற பொழுது 3 ஆண்டு காலம் யாரையாவது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கினார்களா? பன்ருட்டியார் அவர்கள் மட்டும் கட்சியிலே பதவி ராஜினாமா செய்துவிட்டு சென்றார். ஆனால் மீதி இருக்கின்ற 8 பேரையும் இன்று வரையில் கட்சியிலே வைத்துக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது அவர்களாகவே ராஜினாமா செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதுதானே உண்மை. அவர்கள் அதிமுக கொடி கட்டிய வண்டியிலே வந்தார்கள், ஜெயலலிதாவுடைய படத்தை பாக்கெட்டில் வைத்திருந்தார்கள், அதிமுக கரை போட்ட வேட்டியை கட்டி வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பாக்கெட்டிலே கேப்டன் படத்தை வைத்திருக்கிறோம், நாங்கள் தேமுதிக வேட்டியை அணிந்து வந்திருக்கிறோம். ஏன் எங்களுக்கு இந்த ஓர வஞ்சனை பாரபட்சம்? உங்களுக்கு எதிராக நாங்கள் என்ன செய்தோம்? இதுதான் என்னுடைய கேள்வி. அதே போல வைகோ அவர்கள் பேசுகிறார். முதலில் உங்களுடைய கட்சியில் இருக்கின்ற பிரச்சனையை பாருங்கள். எங்களுடைய கட்சிக்குள்ளே இது எங்கள் உட்கட்சி பிரச்சனை. எங்கள் உட்கட்சி பிரச்சனையிலே தலையிடுவதற்கு வைகோவிற்கு யோக்கியதையும் இல்லை, அருகதையும் இல்லை. நான் கேட்கிறேன், இன்றைக்கு என்னை பார்த்து சொல்கிறாரே வைகோ, இது சுயநலமாக எடுத்த முடிவு, காசுக்காக எடுத்த முடிவு என்று நான் இதையே திரும்ப கேட்கிறேன். 1992 வைகோ திமுகவிலே இருந்து வெளியேறி எல்லோரையும் ஒன்றிணைத்தாரே, அன்றைக்கு ஜெயலலிதாவிடம் பணம் வாங்கிக் கொண்டுதான் திமுகவை நான் உடைத்தேன் என்று வைகோ ஒப்புக்கொள்வாரானால் நானும் அதற்கு முன்வருகிறேன். ஒரு கருத்து, அவர் சொன்ன குற்றச்சாட்டை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன் இப்படி? உனக்கு ஒரு நியாயம்,
உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதற்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? எந்த இடத்துல நான் திமுகவுக்கு நான் போகிறேன் என்று நாங்கள் சொன்னோமா? இன்னும் சொல்கிறேன், தேமுதிகவிலிருந்து நீக்கினாலும் இந்த கரை வேட்டியை நான் கலட்ட மாட்டேன். இந்த கரை வேஷ்டியோட தான் இருப்பேன். கேப்டனுடைய படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு தான் இருப்பேன். இதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கும் தலைவர் கேப்டன் தான். கேப்டனுடைய அவருடைய கட்டுப்பாட்டிலே கட்சி இருந்திருந்தால் நிச்சயமாக இப்படி உங்களை எல்லாம் அழைத்து பேசியிருக்க மாட்டேன். முழுக்க முழுக்க என்னுடைய அண்ணியின் கட்டுப்பாட்டுக்கு சென்று விட்டது. அவர்கள் தான் இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு மிக மிக முக்கிய காரணமாக தனியாக சென்று வைகோ அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசிதான் தலைவருக்கு பிடிக்காத இந்த கூட்டணியை உருவாக்கியது. இந்த நேரத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். தலைவருக்கு பிடிக்காத, தலைமையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு பிடிக்காத, தொண்டர்களுக்கு பிடிக்காத இந்த கூட்டணியை உருவாக்கியது எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணி. அவர்களால் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தோடும் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இன்றைக்கு சவால் விட்டு சொல்கிறேன், இந்த கூட்டணியோடு இணைந்திருக்கின்றார் கேப்டன் அவர்கள் 10,000 வாக்குகளுக்கு மேல ஒரு தொகுதியில பெற முடியாது. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற உண்மையான நிலை. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். 10,000 வாக்குகள் பெறுவதற்கு ஒவ்வொரு வேட்பாளரும் 25 லட்சம் ரூபாய் செலவழிக்க வைக்கிறீர்களே. நான் கேட்பது, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் இப்படி அவர்களை பலி கொடுப்பீர்களா? அதற்கு மட்டும் அவர்கள் பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம், ஒவ்வொருத்தரா கேளுங்க, நான் சொல்றேன். எல்லாரும் தயவு செஞ்சு சார், நேற்று நீங்க கேட்கின்ற பொழுது தெளிவா சொன்னேன். நாளை நாங்கள் எல்லாரும் பேசிட்டு தலைவர் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனோம். இன்னும் அந்த நம்பிக்கையை கைவிடவில்லை. நாங்கள் 10 பேர் இங்க இருக்கோம். எங்க 10 பேர் அடிப்படை உறுப்பினர் நீக்கியிருக்கார், பதவியில் இருந்து எடுத்திருக்கார். அதை பற்றி நாங்கள் கவலை கொள்ளவில்லை. இனியாவது கேப்டன் திருந்தட்டும். இனியாவது கட்சியை காப்பாற்றுவதற்கு தயவு செய்து திமுகவோடு போய் உடன்பாடு வைத்துக் கொண்டு கட்சியை காப்பாற்றட்டும். எங்களை நாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியில இருந்து நீங்க வெளியேற்றிட்டார், அதை பற்றி கவலைப்படவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காகவும் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் திமுகவோடு தான் கேப்டன் கூட்டணி வைக்க வேண்டும். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க. கேப்டன் அவர்கள் இதையெல்லாம் சொன்னாரு, உண்மை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நேர்காணலிலே, முதல்ல அந்த விளக்கத்தை சொல்ல, நேர்காணலிலே எல்லா கட்சியிலிருந்து வந்த அத்தனை பேர்கிட்டையும் திமுகவோடு கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா, இத்தனை சீட்டு தான் தர்றாங்க, இந்த சீட்டுக்கு போகலாமா என்று கேட்டது எதற்காக? இரண்டாவது, கேப்டன் அவர்கள் ஒரு முடிவெடுத்ததற்கு பிறகு திமுகவுடைய முக்கிய பிரமுகரை அவருடைய இல்லத்திற்கு இவரே சென்று சந்தித்து, நான் உங்களோடு வருவதற்கு தயாராகிவிட்டேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், 200 நாட்கள் பொறுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தது உண்மையா இல்லையா? அந்த அடிப்படையிலே திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டு பணம் பழுத்துக் கொண்டிருக்கிறது, வெகு விரைவிலே கனிந்து பால் விழும் என்று அவர் சொன்னது அந்த அடிப்படையிலே தான். இதெல்லாம் கேப்டன் எதற்காக செய்தார் சொன்னார் என்பதற்கு அவர் விளக்கம் சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, நீங்க கேட்ட கேள்விக்கிறேன். மரியாதைக்குரிய திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே பயணத்தில் வருகின்ற பொழுது சொன்னார், தெரிந்தோ தெரியாமலோ திமுக ஆட்சியிலே தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார். இது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட், ஏற்கனவே ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அந்த சொத்து குவிப்பு நடந்து கொண்டிருந்த பொழுது கூட நாம் தேமுதிக அவரோட கூட்டணி சேர்ந்தது எதற்காக? தமிழ்நாட்டு மக்களுடைய நலன். அந்த ஒன்றுதான குறிக்கோளா அன்றைக்கு இருந்தது. அதே குறிக்கோள் சேருவோம். நமக்கு பலம் இருக்கிறது. மக்களுக்கு எதிராக அதிமுக ஆட்சியில மின் கட்டணம், பால் கட்டணம், பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்ட போது எப்படி நாம் குரல் கொடுத்தோமோ அதே போல திமுக ஆட்சியிலே தவறு ஏற்படுகின்ற பொழுது தட்டி கேட்கலாம். இது என்ன தவறு இருக்கிறது? இதுதான் எங்களுடைய நோக்கம். இதைத்தான் தமிழக மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். சொல்லிட்டேன் சார், அதுக்கு விளக்கம் சொல்றேன் சார். அதாவது நேற்றைக்கு இந்த நாங்க உங்களை சந்திச்ச பிறகு நீங்கள் வெளியிட்ட செய்திகளுடைய அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருந்து
பல இடங்களிலே நாங்கள் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல, பல மாவட்டங்களிலே இருந்து அவைத்தலைவர், மாவட்ட பொருளாளர், துணை செயலாளர், ஒன்றியம், நகரம், பேரூராட்சி செயலாளர், கிளை செயலாளர் வரையிலும் பலரும் தொலைபேசியில் அழைத்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எங்களை நேரிலே சந்திக்க வேண்டும், எங்கே வருவது என்றெல்லாம் எங்களிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களிடத்தில் நாளை வரையிலும் கேப்டன் வரையில் ஏதாவது முடிவெடுப்பாத சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் ஒரு நாள் பொறுமையாக இருங்கள், மீண்டும் நான் உங்களை நான் பேசுகிறேன் உங்களிடத்தில் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பத்திரிகையாளர் வாயிலாக நிச்சயமாக இன்னும் 2 நாளிலே மிகப்பெரிய அளவிலே எங்களுடைய, அதாவது எங்கள் என்று சொன்னால் உண்மையாகவே தேமுதிக நல்ல நிலைக்கு வர வேண்டும், கேப்டன் அவர்கள் ஒரு நல்ல இடத்தை அடைய வேண்டும், அதன் மூலம் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல விடியல் பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற ஆத்துணை நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து சென்னையிலே அவர்களை சந்திக்கப் போகிறேன். அன்றைக்கு சந்திக்கும் பொழுது அவர்களை எல்லாம் கலந்து கொண்டு நாங்கள் எப்படிப்பட்ட நிலையை எடுக்கிறோம் என்பதை அன்றைக்கு உங்களுக்கு அங்க முடிச்சு வர பிளீஸ். ஒன்னு சார், நேரடியா அந்த குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கவில்லை என்று சொன்னால் கூட அவர் நடந்து கொண்டிருக்கின்ற முறை, வைகோவோடு வைத்திருக்கின்ற அந்த கூட்டணி, இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா வருவதற்கு இவர் ஆதரவை கொடுக்கிறார் என்பதை நாங்கள் திடமாக இப்பொழுது நம்புகிறோம். ஆமா ஆமா பத்திரிகையாளர் மன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10 முன்னால வந்தாங்க, உடனே ஆர்கனைஸ் பண்றாங்க. அந்த 10 முன்னால வந்த உடனே ஒரு மீடியாக்கள் எப்படி உங்களால் ஆர்கனைஸ் பண்ண? ஒரு நிமிஷம் சார், நீங்க ஒவ்வொன்றா கேட்கணும், ஒவ்வொன்றா பதில் சொல்றேன். ஏன்னா நீங்க பேசுறது ஒரு சார்பா பேசுற மாதிரி இருக்கு. எல்லாரும் இல்ல யாரும் பேச, எல்லா நடுநிலையா பேசுறேன், நீங்க மட்டும்தான் அப்படி பேசுறீங்க. ஆச்சுங்களா? ஒரு நிமிஷம். இல்ல நான் உண்மையை பேசுறேன் சார், நான் உண்மையை பேசுறேன். இல்ல அதான் சொல்றோம், நாங்க சொல்றோம். நீங்க கேள்வி கேட்பது உங்க உரிமை சார், கேள்வி கேட்பது. ஒரு நிமிஷம். இல்ல இல்ல ஆமாங்க பேசுறேன், நீங்க பேச விடுங்க, நீங்க பேச விடுங்க சார். நீங்க கடிதம் கொடுத்தது அங்க வரலன்னு சொல்றாங்க. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தா அங்கே கொடுத்துட்டு ரிசீவ்டு நாங்க சீல் வச்சு ரிசீவ்டு சொல்லி ஒப்புகை சீட்டு வாங்கி வர முடியும். தேமுதிக எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்த கடிதத்தை நான் கேப்டன் இடத்தில் தனிப்பட்ட முறையில் கொடுக்கிறேன். இந்த கடிதத்துக்கு போய் கேப்டன் நான் கொடுத்த கடிதத்துக்கு அத்தாட்சி கொடுங்க நான் கேட்க முடியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நீங்க கேட்டது ஒரே நேரத்தில் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்கன்னு. அப்ப இல்ல அரேஞ்ச் பண்ணது, அந்த நேரத்தில் இல்ல. என்னுடைய செல்போன்ல 9434346869 இருந்து அத்துணை எனக்கு தெரிந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன். கிட்டத்தட்ட நான் 45 நிமிடம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதன் பிறகுதான் எல்லாரும் வந்தீங்க. இவர்கள் எல்லாம் சந்திப்பதற்கு நான் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல்ல சந்திக்கலாம் இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல சந்திப்பது தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையை உருவாக்கும். தேர்தல் கமிஷனுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துள்ளதுக்காகத்தான் உடனடியாக பத்திரிகை பக்கத்தில் பத்திரிகையாளர் மன்றம் இருக்கிறது, சங்கம் இருக்கிறது, அங்க போய் கேட்டோம். உடனே செய்யலாம், வாய்ப்பு இருக்கு, வரலாம் சொன்னாங்க, எழுதி கொடுக்க சொன்னாங்க. நான் அங்க போய் லெட்டர் எழுதி கொடுத்து அனுமதி பெற்று அதற்கு 3000 ரூபாய் கட்டணம் செலுத்திதான் நான் பேட்டி கொடுத்தேன். வேற என்ன? ஒவ்வொரு தேமுதிக தொண்டருக்கும் அவருடைய தலைவர் முதலமைச்சர் ஆகும் நினைக்கிறதா ஒரு உண்மையான எண்ணமா இருக்கும். அவர் அந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் விலகுவதற்கான காரணம் என்ன சார்? ஒரே நிமிஷம். ஒவ்வொரு தேமுதிக தொண்டனும் முதலமைச்சராகணும் கேப்டன் விரும்புறதுல நாங்களும் விரும்புறாங்க, மாற்று கருத்தே இல்லை. 2011 கூட்டணி அமைத்தோம், எதிர்க்கட்சி தலைவர். இந்த 2016 அதிகாரத்தில் பங்கு, 2021 தேமுதிகவில் கேப்டன் முதலமைச்சர். இதுதான் எங்களுடைய இலக்கு. இதை நாங்க பேசுகின்ற பொழுது பேசுறோம். ஆனால் எங்களுடைய இலக்கு இப்படி வச்சுதான் அவரும் ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு நாம போய் ஜெயிக்க முடியும், அவருக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். இதெல்லாம் எங்களுடைய வெளிப்படையா பலமுறை பேசியிருக்காரு. இது உண்மை, எங்ககிட்ட பேசுனதெல்லாம் உண்மை. இதுக்கு நாங்க ஆதாரம் காமிக்க முடியாது. இதெல்லாம் பேசியது உண்மை. பக்கத்தில் இருந்திருக்கோம் நாங்க. பேசியிருக்காரு, இதெல்லாம் உண்மை.
ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். நீங்க இதெல்லாம் உண்மை உங்ககிட்ட பேசிட்டு சொல்றீங்க. என்னோட ஒரே டவுட் என்னன்னா, போன உங்க மாநாடு நடந்த பிறகு நீங்க ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த வீடியோல அவர் இது வரைக்கும் எந்த ஒரு பண்ணல, 51 கட்சி எதுவும் செய்யல, பணம் எதுவும் வாங்கலன்னு சொன்னீங்களே, ஏன் இப்ப கான்ட்ராக்ட் ஆகும்? ஒரே நிமிஷம். நான் அந்த பேட்டியை கொடுக்கின்ற பொழுது திமுகவோடு கேப்டன் பேரம் பேசுகிறார் என்ற ஒரு செய்தி பரவலாக பரப்பப்பட்டது. அதற்காகத்தான் என்னை அந்த பேட்டி கொடுக்க சொன்னாரு. அவருடைய இடத்துல இருந்து பேட்டி கொடுத்தங்க. எங்க கட்சியினுடைய சரித்திரத்தில் அவருடைய சேர்ல உட்கார வச்சு அவர் யாரையும் பேட்டி கொடுக்க சொன்னதில்லை, பேட்டியே கொடுக்க சொன்னதில்லை. என்னைய தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கேப்டன் டிவி மீடியா வர வச்சு அவருடைய சீட்ல உட்கார வச்சு இப்படிதான் நம்ம பேட்டி கொடுக்கணும், நம்மளை பத்தி தவறான செய்தி வந்துட்டு இருக்குன்னு அவருடைய சொன்னதை கேட்டேன். ஏன்னா அவர் மேல அன்றைக்கு வரைக்கும் நான் விசுவாசமா இருந்த நம்பிக்கையோடு இருந்தேன். இன்றைக்கும் இருக்கிறேன். நான் எனக்கு பதவி போனதை பத்தியோ எதுவுமே கவலை இல்லை. என் தலைவர் நல்லா இருக்கணும், அவர் திமுகவோட கூட்டணி வைக்கணும், இது ஒண்ணுதான் என்னுடைய குறிக்கோள். எல்லாருக்கும் வாய்ப்பு நீங்களே கேட்காதீங்க. அதாவது நேர்காணல்ல நானும் இருந்தேன். கிட்டத்தட்ட நாங்க 9 நாட்கள் நேர்காணல் நடக்கிறோம். இந்த 9 நாட்கள் நடந்த நேர்காணல்லையும் வேட்பாளர்களிடத்துல அவர்களிடத்தில் இந்த கருத்தை தான் கேட்டார். யார்கிட்டையும் பணம் அன்னைக்கெல்லாம் வாங்கல. அதன் பிறகு தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் வரைக்கும் அவரு ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி அந்த தொகையை கொண்டு வந்து டெபாசிட்டா கட்டுங்க. ஒரு சிலர் கட்டினாங்க, ஒரு சிலர் கட்டல. ஆச்சுங்களா? அதனால இப்ப வேணும்னு கேட்கிறவங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டு அதுல எனக்கு பிரச்சனை இருக்கிறாங்க. சரி சார், திமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று எங்கள் தலைவர், நான் இன்னும் சொல்றேன், கட்சி அவர் சொன்னதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நாங்க கட்சியில இருந்து யாரையும் அவர் பேச சொல்லல. ஆனால் தனிப்பட்ட முறையிலே அவருடைய நண்பர்கள், அவருடைய உறவினர்களை வைத்து திமுகவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது அவர். அதே போல அவர் சொன்னார். அத்தகைய சார் எங்கிட்ட மட்டும் இல்ல சார், ஒரே நிமிஷம் நேர்காணலுக்கு வந்த 3900 பேர் இருந்தாங்க. எல்லோருடையும் சொன்னார், எங்கிட்ட மட்டும் இல்ல, அத்தனை பேர் சொன்னார். நான் திமுக பேசினேன், இவ்வளவுதான் சீட்டு தரேன்னு சொன்னாங்க, இதுக்கு மேல பண்ண முடியாதுறாங்க. உள்ளாட்சியில தரலன்னு சொன்னாங்க, உள்ளாட்சியில 25% தரனாங்க. நான் 117 சீட்டு கேட்டேன், உள்ளாட்சியில 50% இடம் கேட்டேன். இத நேர்காணலுக்கு வந்தவங்க அத்தனை பேர் சொன்னார். அது உண்மையா இல்லையான்னு நேர்காணல் ஒரு நிமிஷம் சார், எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் எங்களை தொடர்பு கொண்டிருக்காங்க. 2 நாட்கள் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு சந்திக்க போறேன். சந்தித்ததற்கு பிறகு முடிவு சொல்றேன். இப்ப சொல்ல முடியாது. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். மக்கள் இன்னைக்கு விரும்புறது ஆட்சி மாற்றம். சார் ஒரே நிமிஷம், எந்த பொதுக்கூட்டத்தில் பேசல சார், ஆதாரம் தான் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம், நான் திமுக பத்தி பேசுறேன்னு சொல்லி அன்றைக்கே பத்திரிகை நண்பர்கள் எங்களை கூப்பிட்டு அந்த லோக்கல் இருக்கவங்க கேட்டு பாருங்க, நீங்க திமுக ஏன் பேசுறாங்க அப்ப சார். ஒண்ணு இல்ல, நக்கீரல வந்திருக்கு, எடுத்து பாருங்க சார். அதுல போட்டிருக்காங்க, வைகோ என்ன பிரஷர் பண்றா, திமுக அட்டாக் பண்ணி பேசுன்னு. நான் சொல்றேன், நான் பாதிக்கப்பட்டது அதிமுகவால, என் கட்சி பாதிக்கப்பட்டது அதிமுகவால. தயவு செஞ்சு நீங்க என்ன பிரச்சனை பண்ணாதீங்க. அதிமுகவை தான் அட்டாக் பண்ணி பேசுவோம் நேரடியா சொன்ன வைகோட்ட உண்மை. சார், ஊழல் குற்றச்சாட்டு இல்லன்னு யார் சொன்னா? இல்ல, இன்னைக்கு நீங்க ஊழல் குற்றச்சாட்டை விடுங்க. இந்த கூட்டணி உருவானதற்கு காரணமே ஜெயலலிதா. இது அதிமுக பி டீமா செயல்படுது. இதுக்கு மிகப்பெரிய ஒரு தொகை, நான் அமௌண்ட் சொல்ல விரும்பல, வைகோ மூலியமா எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பூரா எல்லாம் பட்டி தொட்டி எங்க கிராமத்தில் போய் கேளுங்க இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கூட்டணியில் இருக்க வைகோ மேலேயோ அல்லது மற்றவர்கள் மேலே இல்லைன்னு சொல்றதை நாங்க எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்ப கேப்டன் ஏன் சேர்ந்தா அது பதில் சொல்லுங்க.
அதெல்லாம் சொன்னேன். வைகோ 1500 கோடி ரூபாய் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவுக்கு புரோக்கரா செயல்படுறான்னு சொல்றாங்க. வைகோ உண்மை என்று சொன்னால் சந்திரகுமார் மேல வைகோ சொல்ற குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன். ஆமா ஆமா அதுதான் சார் சொல்றேன். அதாவது தலைவர் சொல்லக்கூடிய தொண்டன் ஏத்துக்கணும் இல்லன்றது இல்ல, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதான் சொல்றேன், நீங்க கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன். தலைவர் சொன்னதை இல்ல இல்ல சார், தலைவர் சொன்னதை தொண்டர்கள் ஏத்துக்கணுங்க. இதுதான் மரபு, இதான் ஒரு கட்சியில கட்டுப்பாடு. ஆனால் தொண்டர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்களோ அந்த முடிவை தலைவர் எடுக்கணும். அத அவர்கிட்ட கேளுங்க, ஏன் எடுக்கணும் கேளுங்க. ஆமா ஆமா சார் ஒரு நிமிஷம் நீங்க கேட்கறதுல உண்மைதான், நீங்க கேட்கறது உண்மை. ஆனா அதே சமயத்துல கட்சிக்குள்ள இருந்து போராடினோம், கட்சிக்குள்ள உள்ள இருந்து அவர்கிட்ட பலமுறை பேசணும். இந்த கூட்டணி வேண்டாம், இது வேண்டாம். பிஜேபிக்கு என்னைக்கு கூட்டணி 2014 போனாரோ அன்னையில நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் இதற்கு மேல என்னைக்கு ஆண்டாளர் கல்லூரி இதுவரைக்கும் கட்சி நிகழ்ச்சியை கல்லூரியில கொண்டு வரக்கூடாது, கட்சி நிர்வாகிகள் யாரும் கல்லூரிக்கு ஒரு எந்த விதமான பரிந்துரை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனா இன்னைக்கு அதே கல்லூரியில எல்லா மக்கள் நல கூட்டணி வச்சு மாநாடு நடத்துறார். அப்ப இதற்கு மேல இவர் முழுமையா அன்னியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாருன்றதை நாங்க முடிவெடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தோம். வேற எதுவுமே எப்படி சார் யாருக்கு கேப்டனுக்கு திமுக பணம் கொடுத்ததா எங்களுக்கு தெரியலைங்க. பணம் கொடுத்தது அவர் ஏங்க பணம் கொடுத்ததுன்னு வந்து இவங்க பேரம் பேசுறதுக்காகத்தான் இது பொய்யான தகவலை மீடியாக்கள்ல பரப்புறாங்க. தயவு செஞ்சு இதை பேட்டி கொடுன்னு சொன்னார். அதனால தேமுதிகவுக்கு திமுக பணம் கொடுத்தது அப்படின்னு சொல்றது தவறான தகவல், பொய்யான தகவல். அதற்காகத்தான் கேப்டன் என்னை பேட்டி கொடுத்தார். சார் அவருக்கு கட்டுப்பட்டு செய்து, அவர் சொன்னதை செய்து, அவருக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு செய்ய முடியாது. இன்னைக்கு வந்து தலைக்கு மேல வெள்ளம் போகுது, எல்லாரும் காப்பாற்றணும் சார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தேமுதிக நிர்வாகிகளை காப்பாற்றணும், தொண்டர்களை காப்பாற்றணும். அந்த நிலையில நாங்க இருக்கோம். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். அதனால இன்னைக்கு நாங்க வெளிப்படையாக வந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. சார் கட்சியினுடைய விஷயத்துல அவங்க தலையிடாமல் இருந்தாலே கட்சி நிர்வாகம் நன்றாக இருக்கும். யாரு அவங்களுக்கு பொறுப்பே இல்லைங்க. தலையிடாமல் தான் போகுது, கட்சியில தலையிடாமல் தான் போகுது. சார் ஒன்னே ஒண்ணு, கட்சியில இன்னைக்கு முழுக்க எங்க அண்ணியுடைய கட்டுப்பாடு. அவங்கதான் எல்லாமே. கேப்டனை இயக்கிறது அவங்கதான். கேப்டன் மூலியமா கட்சி இயக்குறாங்க. இதை தவிர கட்சியில நான் வேற யாரை பற்றியும் குறை சொல்வதற்கு தயாராக இல்லை. என்னைய பொறுத்தவரைக்கும் அத்தனை பேர் உள்ளவங்க. அவ்வளவுதான் சார். அவங்க பிஜேபிக்கு தான் போகணும். நாங்க நல்லா புரிஞ்சுக்க, பிஜேபிக்காகத்தான் பிஜேபியோட போகணும் தான் அவங்களுடைய மிகப்பெரிய அசைன்மெண்ட். பிஜேபி இவர்களுடைய ஒரு சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை வைகோ ஏற்றுக்கிட்டா இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல ஏன்னா நாளைக்கு என் மேல வழக்கு தொடுக்கலாம், ஆதார் நீங்களே கேட்கலாம். இவங்க எல்லா கோரிக்கையும் ஏற்றுக்கிட்டாங்க, அதனால போயிட்டாங்க. என்ன சார்? ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம். என் வீட்டுக்கு வாங்க, அத்தனை பேரை நான் செலவு பண்ணி நான் கூட்டு போறேன் ஈரோடு. இல்ல உங்க பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேளுங்க. அந்த வீடு எங்க அப்பாவுடைய வீடு, அந்த இடம் எங்க அப்பாவுடைய இடம்.
ஆச்சுங்களா. எங்க அப்பாவும் அம்மாவும் நான் பிறந்த உடனே 2 வயசா இருக்கும் பொழுது வாங்கின இடம் வெறும் 1100 சதுரடி, 1156 சதுரடி. அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு, அதை கூட ஒரு சந்து, அதுல கூட என் தலைவன் வந்து அதை திறக்கணும்ட்டு அந்த விழாவுக்கு கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் பண்ணேன். நான் வந்து இந்த கட்சிக்கு வந்து எல்லாத்தையும் இழந்தேன் நான் சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கை இழந்திருக்கிறேன். நான் கல்யாணமானது 1998, 98 இருந்து 2004 சென்னையில வந்து அவர் கூட உட்கார்ந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பத்தோடும் என் குழந்தைகளோடு இருந்ததை விட என் தலைவரோட என் கட்சியோட இருந்ததான் அதிகம். தயவு செஞ்சு நான் பணக்காரன் சொல்லுங்க, என் வாழ்க்கை இழந்திருக்கிறேங்க. என் குடும்பத்தை வந்து நீங்க பார்த்துட்டு தயவு செஞ்சு, ஏன்னா நான் மட்டும் இல்லைங்க, இது மாதிரி எல்லாரும் நிறைய இருக்காங்க. ஏங்க ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ பேசுறா, நீங்க சொன்னீங்க சொந்த ஊடு கிடையாது அவருக்கு. இன்னைக்கு சக எம்எல்ஏ என் கூட பதவியில் இருக்கிறவர் சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் குடியிருக்காரு. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு, நாளைக்கு சைக்கிள் கடையில் போய் வேலை செய்யணும். தெரியுமா? இதெல்லாம் என் தலைவனுக்கு தெரியுமாங்க? நீங்க வந்து தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் சொல்லிருக்கேன். அதே மாதிரி கார் எம்எல்ஏ கார் வாங்க 2 வருஷம் கழிச்சு நம்ம எம்எல்ஏ இந்தியன் பேங்க்ல லோன் போட்டு எனக்கு வந்து சம்பளத்துல கட்டிதான் கார் வாங்கினேன். 1 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ண பொழுது கூட இந்த கார் எடுத்துக்குவோம் சார், தயவு செஞ்சு நீங்க எம்எல்ஏ வரைக்கும் அசிங்கமா போயிரு மேனேஜர் கூப்பிட்டு சொன்னார். இதே பக்கத்தில் சிஎஸ்ஆர் கூப்பிட்டு கேட்டு அவரிடத்துல 60,000 ரூபாய் வாங்கி தட்டி அந்த மேட்டரை தவிர்த்தேன். ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் சார் இருக்கும். நீங்க தயவு செஞ்சு சார் அவர் பேச வைக்கப்படுறாங்க சார், யாருமே மனசால பேசல சார், உங்களுக்கு தெரியும் சார். ஒரு நிமிஷம் சார் சொல்லிட்டா சார், ஒரே சார் பிழைக்க தெரிஞ்சவர்கள் அண்ணா திமுக ஆட்சியில போனவங்க பிழைக்க தெரிஞ்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். அவனை கேள்வி சார் ஒரே நிமிடம் மீண்டும் மீண்டும் சொல்றேன். சட்டமன்றத்தில் எங்களுடைய எம்எல்ஏ தமிழகனை நான் கொறடாங்க, அவர் வேற மாதிரி பேசுறாரு, அது தடுக்கிறதுக்கு தான் போனேன். மீண்டும் மீண்டும் நான் அடிக்க போனேன்னு சொல்றீங்க, அது தவறு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அவர் கேட்டார் பொதுக்குழு இது மாதிரி ஏதாவது கூட்ட போறீங்களான்னு கேட்கிறாரு. நாங்க எல்லாரும் வர்றாங்க, எங்களை சந்திக்கிறாங்க. அதன் பிறகு நிச்சயமாக அவர்களோடு கலந்து பேசிய பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். அது வரைக்கும் இல்ல மேடம், திமுகவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல மேடம். இல்ல திமுக சம்பந்தம் இல்ல, தேமுதிக சேரணும், இதுதான் என்னுடைய எனக்கு என்ன இல்ல மேடம். கருத்து மேடம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கேட்கிறேன். நானா ஒரு முடிவு எடுக்க முடியாது. சார் இப்ப இருங்க சார், இல்ல இருங்க, அதெல்லாம் வந்து நம்ம பேசணும்னா அது தேவையில்லாம சர்ச்சைகள் பொருளாதார ரீதியா நிறைய பேர் பணம் கொடுத்து கஷ்டப்படுறாங்க. சுமாரா ஒவ்வொருத்தருக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு எவ்வளவு இழப்பு